வணக்கம். நான் செழியன், ஒளிப்பதிவாளர், இயக்குனர் பேசுறேன். எனக்கு பிடித்த வாசகம் அப்படின்னு சொன்னா, நான் என்னோட 3வது வகுப்பு படிக்கும்போது, அந்த என்னோட 3ஆம் கிளாஸ் வாத்தியார் வந்து எங்க அப்பா. அது 1ஆம் கிளாஸ் டீச்சர் வந்து எங்க அம்மா. ஒரே ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். அவ படிக்கும்போது வந்து நவம்பர் 14 அந்த குழந்தைகள் தினத்துக்கு வந்து ஒரு ஓவியப் போட்டி வந்தது. ஓவியப் போட்டி வரும்போது எங்க அப்பா வந்து ஓவிய ஆசிரியராவும் இருந்தாரு. அதனால என்ன செஞ்சாரு, குழந்தைகள் தினம்ங்கிறதுனால, ஒரு நேரு வந்து படமா வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரே ஒரு வரைஞ்சு குடுத்தாரு. ஒரு ப்ரொஃபைல் நேரு வந்து ஒரு தொப்பி, நெத்தி, மூக்கு, வாய் இருக்கிற மாரி ப்ரொஃபைல் சும்மா ஒரு ஒரு கோட்டோவியம் மாரி வரைஞ்சு குடுத்து, "இத பிராக்டிஸ் பண்ணு" அப்படின்னாரு. நான் சும்மா 2 தடவ வரைஞ்சுட்டு நான் போட்டிக்கு போயிட்டேன். போட்டி நடந்துச்சு. போட்டியில என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, எங்க அப்பா தான் நடுவராவும் இருந்தாரு. போட்டி முடிஞ்சுச்சு. போட்டி முடிஞ்சு ரிசல்ட் பார்த்தா, எனக்கு வந்து 3வது பரிசோ என்னமோ குடுத்துருந்தாங்க. எனக்கு பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த அப்பா வாத்தியாரு, அம்மா டீச்சருங்கிறனால ஸ்கூல்ல வந்து எனக்கு 98, 99 மார்க் போட்டாலே 100 மார்க் போடணும் அப்படின்னு சொல்லி நான் அடம் பிடிச்சு போய் 100 மார்க் போட்டோன்னே தான் நான் வீட்டுக்கே போவேன். அது மாரி சின்ன வயசுல ஒரு பழக்கம். அப்போ 3வது பரிசு குடுத்தோனே, என்ன 3வது பரிசு குடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தாலும் நான் வீட்டுக்குள்ள போல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த வீட்டுக்கு வெளியில அந்த சுவர்லயே உரசிக்கிட்டே நின்னுட்டு இருக்கேன். நின்னுட்டு இருக்கும்போது எங்க அம்மா வந்து "உள்ள வாடா" அப்படின்னு சொன்னா, உள்ள நான் போவே இல்ல. என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இந்த மாரி "எனக்கு 3வது பரிசு குடுத்துட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் குடுத்தா தான் நான் வருவேன்" அப்படின்னு. அதெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வரும்போது பார்த்துக்கலாம். இல்ல எனக்கு இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் வேணும். அப்ப எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னன்னா, "நீ ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணியிருந்தீன்னா, ஒழுங்கா வரைஞ்சிருந்தீன்னா, அத உனக்கு குடுத்துருப்பாங்க. என்னைக்குமே செய்யறத வந்து திருத்தமா செய்யி. செஞ்சீன்னா அந்த பிரச்சனைலாம் வராது." அப்படீன்னா எனக்கு அந்த வார்த்தை வந்து "செய்வன திருந்தச் செய்" அப்படிங்கிற அந்த அந்த சொல் இருக்கு தெரியுமா? அது வந்து எனக்கு ரொம்ப மனசுல ஆணி அடிச்ச மாரி பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்பவுமே நம்ம வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒரு அசைன்மென்ட் நான் பண்றேன். இல்ல ஒரு படம் டைரக்ட் பண்றேன். இல்ல ஒரு படத்துக்கு போறேன் அப்படின்னா, ஒளிப்பதிவுங்கிறது உடனே ஒரு நாள் போய் பண்றது இல்ல. முழுமையா அங்கே இருந்து அவங்க கதைய கேட்டு, அது என்ன மாரி லொகேஷன் இருக்கணும், அந்த சீன எப்படி எடுக்கலாம், என்ன மாரி விஷயங்கள் பண்ணலாம். இது எல்லாமே அதில ஹோம் ஒர்க் பண்ணி பண்றதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த செய்வன திருந்தச் செய். எந்த வேலைய செஞ்சாலும் அத திருத்தமா செய்யி அப்படிங்கிறது அப்ப பதிஞ்சது. இப்பவுமே எனக்கு அது பிராக்டிஸாவே நான் பண்றேன். ஏன்னா, அந்த ஒரு பிராக்டிஸ் இல்லாம என்னால எதையும் பண்ண முடியாது. அந்த செய்வன திருந்தச் செய்ங்கிறது வந்து பல நேரங்கள்ல எனக்கு வந்து லைஃப்ல உபயோகமா இருந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் விகடன்லே வந்து உலக சினிமான்னு ஒரு தொடர் எழுதினேன். தொடர் எழுதும்போது பார்த்தீங்கன்னா, சினிமாவ பத்தி எழுதுங்கன்னு சொன்னாங்க. நான் எழுதி குடுக்குறேன். குடுக்கும்போது ஒரு 5 பக்கமோ, 6 பக்கமோ நான் எழுதி குடுக்குறேன். குடுத்தாங்க. குடுத்தாச்சு 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு. ஒண்ணும் பதிலே இல்ல. திருப்பி நான் அந்த ஆசிரியர பார்த்து கேட்கிறேன். என்னன்னு கேட்கும்போது, "இல்ல சொல்றோம்" அப்படின்னாங்க. அப்ப நான் திரும்ப எடுத்தத எழுதினத வாசிச்சு பார்க்கும்போது, எனக்கு அதில இருக்க பிரச்சனைகள் எனக்கு தெரிஞ்சுச்சு. திரும்ப ரீவொர்க் பண்றேன். திரும்ப ரீவொர்க் பண்றேன். திரும்ப குடுக்குறேன். திரும்பவும் செலக்ட் ஆகல. திரும்ப குடுக்குறேன். திரும்பவும் செலக்ட் ஆகல. அப்ப என்னன்னு கேட்கும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு ஒரு வெகுஜன பத்திரிகைக்கு எழுதும்போது, அதுக்கு முன்னாடி நெறைய சிறு பத்திரிகை கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கேன். வெகுஜன பத்திரிகைக்கு எழுதும்போது, அதுக்குன்னு ஒரு ஒரு ஃபார்ம் இருக்கு. அதுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு. அப்ப அத புரிஞ்சுகிட்டு, அத திருந்த செய்யும்போது தான் சரியா இருக்கும்னு நெனச்சுட்டு எனக்கு தோணுச்சு. திரும்ப அத மாத்தி எழுதி குடுத்தேன். அதுல வந்து கன்டினியூஸா ஒரு 2 வருஷத்துக்கான அந்த தொடர் வந்து வந்துச்சு. இதே மாரி டூலெட் படம் பண்ணும்போது எனக்கு இந்த செய்வன திருந்த செய்ங்கிறது என்ன அப்டின்னா, நான் ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு 150 பக்கத்துக்கு நான் எழுதி வச்சிருந்தேன். அதாவது நடந்ததுல நண்பர்களுக்கு நடந்தது, எனக்கு நடந்தது, படிச்ச விஷயங்கள், இந்த படத்துல இதெல்லாம் பண்ணலாம் அப்டிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 பக்கத்துக்கு நான் எழுதி வச்சிருந்தேன். 150 பக்கம் எனக்கு நல்லா இருக்கு, நல்லா புடிச்சிருக்கு. இதே படமா எடுக்கலாம் அப்டின்னா, அது 5 மணி நேரம், 6 மணி நேரம் படம். ஆனா நமக்கு 90 நிமிஷம் படம் தான் நமக்கு வேணும். இப்ப திரும்ப அதே தான் அப்ளை பண்ணேன். செய்வன திருந்த செய்யும்போது 90 நிமிஷத்துக்குள்ள செய்யணும். ஆனா திருத்தமா செய்யணும். அப்படிங்கும்போது திரும்ப ரீரைட் பண்ண ஆரம்பிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் திருப்பி எழுதும்போது 150ங்கிறது 100 பக்கம் ஆகுது. 100 90 ஆகுது. 90 80 ஆகுது. 80 70 ஆகுது. கடைசியில 32, 33 பேஜ் வரும்போது அது திருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அதுக்கு பிறகு தான் நாங்க ஷூட்டிங் போனோம். ஸோ எத செஞ்சாலுமே ஒரு திருத்தமா செஞ்சா அதுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கு. வாழ்க்கையில அதுக்கான ஒரு கவனிப்பு இருக்குங்கிறதுக்கு, இதுவரைக்கும் நான் செஞ்ச எல்லா வேலைகளுமே பரதேசி படத்துக்கான ஒளிப்பதிவா இருக்கட்டும், இல்ல ஜோக்கர் படத்துக்கான ஒளிப்பதிவா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே அந்த கதைய வாங்கி, உள்வாங்கி, முழுக்க படிச்சு, அதுக்குள்ள என்ன நம்ம செய்ய முடியும்? அது திருத்தமா எப்படி செய்ய முடியும்? சும்மா இப்ப டிஜிட்டல் வந்துருச்சு. நீங்க கேமரா வச்சு எடுத்தீங்கன்னா, இமேஜ் வந்துரும். அது முக்கியம் இல்ல. அந்த சீன்ல இருக்கக்கூடிய எமோஷன் என்ன? அந்த எமோஷன் எப்படி நீங்க கடத்த முடியணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க வேற மாரி ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் பண்றது தான் திருந்த செய்யும் என்பது. திருப்பி திருப்பி அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லயே சொல்லுவாங்க. வாட் இஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படின்னா, அது அது வந்து ரீரைட்டிங்பாங்க.
ரீரைட்டிங்கிறது என்ன அப்படின்னா, திருந்தச் செய்வது தான். அது திருந்தும் வரையில் திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான். அந்த மாரி இன்னைக்கு வரைக்கும் அந்த வாசகம்ங்கிறது என் வாழ்க்கையில முக்கியமான ஒரு வாசகமா இருக்கு. இன்னைக்குன்னா அது அந்த பெர்ஃபெக்ஷன்ங்கிறத இன்னைக்கு நான் பின்பற்றுறேன். என்னை பாதித்த மனிதர். அதுவும் நான் சினிமாலேருந்தே நான் சொல்லலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா சினிமாங்கிறது சின்ன வயசுலேருந்தே அதுக்குள்ள ஊறி வந்துருச்சு. ஏன்னா எங்க அப்பா தான் என்னைய வந்து சினிமாவுக்கு கூட்டிட்டு போவாரு. சினிமால டான்ஸ் ஆடுற மாரி இப்படி அந்த நாகேஷ்லாம் ஆடுற மாரி ஆடுறான் பாரு, எனக்கு கூச்சமா இருக்கும். சொல்லிக் குடுப்பாரு. அப்புறம் மேடையில பேசுறதுக்கு என்னைய தயார் பண்ணுவாரு. மேடையில எப்படி பேசணும் அப்படின்னு. நான் அப்புறம் 3ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது டேபிள் மேல ஏத்தி விட்டு என்னைய பேச விடுவாங்க. ஏன்னா எல்லாரும் ஹைட்டா இருப்பாங்க. நான் சின்ன பையன்றனால டேபிள் மேல நிப்பாட்டி வச்சு அத பேச சொல்லுவாங்க, பேசியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வகையிலயும் ஒவ்வொரு நம்மள பாதித்த மனிதர்கள் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. இப்ப நான் சொன்ன மாரி என்னோட முதல் வகுப்பு ஆசிரியர், என்னோட 6ஆம் கிளாஸ் என்னோட தமிழ் ஆசிரியர். இது மாரி தொடர்ச்சியா வந்து நம்மள பாதித்த மனிதர்கள் இருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு, ஓஷோ இருக்காரு, ஜெய கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு, விவேகானந்தர் இருக்காரு, காந்தி இருக்காரு. மனிதர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. சினிமா அப்படின்னு வந்தோனே, சினிமால ரொம்ப பாதித்த என்னைய மனிதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லி சாப்ளின். ஏன்னா சார்லி சாப்ளினோட இப்ப இத்தன வருஷங்களுக்கு பிறகு நான் திருப்பி அத திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தாலும், ஒரு ஸ்கிரிப்ட்ல பார்க்கும்போது அதுவும் ரொம்ப தெளிவானதா இருக்கு. எவ்வளவு சீரியஸான விஷயத்திலயும் இப்ப நம்ம பிளாக் காமெடி, பிளாக் ஹியூமர்லாம் நம்ம சொல்றோம். அது அப்பவே அவர் பண்ணியிருக்காரு. அப்போ அவரோட லைஃப் ஹிஸ்டரிய நான் படிச்சு பார்க்கும்போது, லைஃப் ஹிஸ்டரியில வந்து அப்பா வந்து விட்டுட்டு போயிருவாரு. அம்மாவ விட்டுட்டு போயிருவாரு. இவரும் இவரோட அண்ணன் நெனைக்கிறேன். அண்ணனோ, தம்பியோ கூட இருக்காங்க. இப்போ அவங்க வந்து அம்மா இருக்காங்க. அம்மா வந்து மனநலம் பாதிக்கப்படுறாங்க. இந்த குடும்ப வறுமையினால பாதிக்கப்படுறாங்க. இப்ப என்ன செய்றாங்க, பசங்க 2 பேத்தையும் ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுட்டு, அம்மா வந்து இன்னொரு ஹாஸ்டல்ல தங்கிர்றாங்க. தங்கிட்டு இப்ப என்ன அம்மாவ சந்திக்கணும் அப்டின்னா சந்திக்க முடியாது. ஏன்னா ஹாஸ்டல்லேருந்து விட மாட்டாங்க. அப்ப இவங்க என்ன செய்றாங்க, ஒரு ஞாயித்துக்கிழம வந்து நாங்க இந்த ஹாஸ்டல்லேருந்து விலகிக்கிறோங்க. இது எங்களுக்கு சரியா வராதுங்க அப்டின்ட்டு பசங்க 2 பேரும் வந்துர்றாங்க. அம்மாவும் அதே மாரி சொல்லி வச்சது மாரி, இல்ல எனக்கு இந்த இடம் வேணாம். நான் இங்கேருந்து விலகிக்கிறேன். அவங்க இருக்கு சும்மா சில பொட்டலம், அந்த போர்வை அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்துர்றாங்க. வந்ததுக்கு பிறகு இவங்களோட முன்னாலே பேசி வச்சது மாரி இவங்க ஒரு பார்க்ல சந்திப்பாங்க. பார்க்ல சந்திச்சுட்டு, அந்த முழு நாள் முழுக்க அவங்க வந்து பார்க்ல உட்காந்துருப்பாங்க. ஊர சுத்துவாங்க. ஏதாவது வாங்கி சாப்பிடுவாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. திரும்ப நைட் ஆன உடனே எங்கே போறோம்னு தெரியாது. அப்ப என்ன செய்வாங்க, இந்த பசங்க அங்கே தங்கியிருந்த இடத்துக்கே போவாங்க. இல்லங்க நாங்க திரும்ப இங்கேயே தங்கிக்கிறோம். சரி வாங்க. அம்மா வந்து அங்கே போவாங்க. திரும்ப நாங்க இங்கேயே தங்கிக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே போவாங்க. அப்ப அப் அண்ட் டவுன்ஸ்ன்னு பார்க்கும்போது, சார்லி சாப்ளின் லைஃப்ல நடந்தது மாரியான ஒரு சோகம், கஷ்டம் அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு காமெடி எப்படி பண்ண முடியுது அப்படின்னா, அவ்வளவு வேதனைகளும், அவ்வளவு துன்பங்களும் அவர் வாழ்க்கையில இருந்திருக்கு. அவரோட லைஃப் ஹிஸ்டரிய படிக்கும்போது அவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அதனால இப்பவும் நான் வந்து ஒரு ஒரு பிரச்சனை நமக்கு வருதுன்னா, சார்லி சாப்ளின் இருந்தா இது என்ன செஞ்சிருப்பாரு? இந்த இடத்துல கதை சொல்லும்போது சார்லி சாப்ளின் வந்து இந்த சீன எப்படி எழுதியிருப்பாரு? இல்ல இந்த சீன அந்த ஒரு படத்த எடுக்கும்போது இவ்வளோ சிரமங்கள் இருக்கு அப்படின்னா, சார்லி சாப்ளின் என்ன பண்ணியிருப்பாரு? அப்படின்னு சார்லி சாப்ளின என்ன ஒரு ஆசிரியரா நான் கருதுறேன். என்னை ரொம்பவும் மிகவும் பாதித்த, சினிமாவில் பாதித்த முக்கியமான மனிதர்னா சார்லி சாப்ளின். என்னை பாதித்த சம்பவம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது இன்னும் நெறைய சம்பவங்கள் பாதிச்சு நம்ம கடந்து கடந்து வரோம். நான் சினிமால இருக்கிறதுனால, சினிமாவில் என்னை பாதித்த, சினிமாவில் என்னுடைய வழியை, பாதையை மாற்றிய ஒரு சம்பவம் இருக்கு. அந்த சம்பவத்த நான் சொல்லலாம்னு நெனைக்கிறேன். நான் என்னுடைய ஆசிரியர் பி.சி. ஸ்ரீராம் சார்ட்ட வந்து நான் உதவியாளரா நான் சேர்றேன். சேரும்போது அவர்ட்ட வந்து அவரு என்னோட இலக்கிய திறமை, நான் படிக்கிறது, நான் எழுதின கதைகள் அதெல்லாம் படிச்சிடுறாரு. நான் இசை படிச்சிருக்கேங்கிறது அவருக்கு புடிச்சிருக்கு. என்னைய ரொம்ப பிரியமா வச்சுக்கிறாரு. ஷூட்டிங்கில என்ன செய்றாரு அப்டின்னா, அவருக்குன்னு ஒரு பெர்சனலா ஒரு அசிஸ்டன்ட் மாரி இருப்பாங்க. அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, இப்ப ஹாலிவுட்லலாம் ஸ்கிரிப்ட் பாய், ஸ்கிரிப்ட் கேர்ள் அப்டிலாம் இருப்பாங்க. அது மாரி அந்த எந்த படத்துல நாங்க ஒர்க் பண்றோமோ, அந்த படத்தோட ஸ்கிரிப்ட்ட வந்து நான் தான் வாங்கி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு சூட்கேஸ் இருக்கும். வச்சுக்கிட்டு அவர் வந்து காலையில போன உடனே சொல்லி இன்னைக்கு என்ன சீன் எடுக்கிறோம்? அப்படின்னு கேட்பாரு. அத வந்து அவங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல கேட்க மாட்டாரு. நான் என்ன செய்யணும்னா, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல போய் இன்னைக்கு என்ன சீன் எடுக்கிறோம்னு கேட்டு, அவங்ககிட்ட இருந்து அந்த பேப்பர வாங்கிட்டு வந்து, இவருக்கு நான் சொல்லணும். அவர் என்ன முதல்ல என்ன என்ன சொன்னாரு, "நீ டைரக்ட் பண்ணுன்னு" ஆரம்பத்திலேயே சொன்னாரு. ஒருவேள அதுக்கான பிராக்டிஸா என்னைய பண்ணாராங்கிறது எனக்கு தெரியல. அப்ப சொல்லும்போது சொல்லுவாரு, "என்ன சீன் சொல்லுங்கன்னா" நான் சீன வாசிப்பேன். வாசிக்கும்போது செய்தி வாசிக்கிற மாரி வாசிக்காதீங்க. அந்த டயலாக் இருக்குல்ல, அது உணர்வுபூர்வமா சொல்லுங்கம்பாரு. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உணர்வுபூர்வமா வாசிப்பேன். இப்படியே போய்க்கிட்டே இருக்கும். அவரு கார்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. திடீர்னு ஒரு உலக சினிமா டிவிடிய குடுத்து இத பாருங்கம்பாரு. திடீர்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் புக்க குடுத்து இத படிங்கம்பாரு. இப்படியே போய்க்கிட்டே இருக்கு. அப்ப என்ன செய்றாரு, ஒரு கட்டத்துல அவரு என்னைய கூர்ந்து கவனிக்கும்போது, நான் யார்ட்டயும் அதிகம் பேசுறதில்ல. யாரு கூடயும் அதிகம் இன்டராக்ட் பண்றதுங்கிறது அவரு கண்டுபிடிச்சுட்டாரு. ஏன்னா பொதுவாவே நான் வந்து
யார்ட்டயும் கூட்டமா இருக்கும்போது அவங்க பேசுறது ஒரு மாரி தயக்கமா இருக்கும். பேசுறதில்ல. நம்ம வேலைய பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போயிருவேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து முகவரி படத்தோட ஷூட்டிங் வந்து ஏவிஎம்ல நடக்குது. ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாட்டு எடுக்கும்போது ஃபுல் செட்டு முழுக்க வந்து லைட் போட்டிருக்கோம். லைட் இப்போ வந்து வார்ம் லைட்ஸ்ன்னு சொல்லுவோம். வார்ம் லைட் இப்போ வந்து எல்இடிலாம் வந்துருச்சு. அந்த வார்ம் லைட்டுங்கிறது என்னன்னா, ஒரு 2 கேவி லைட்ஸ்ன்னு வச்சுக்கங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 150, 200 லைட் மேல கட்டியிருக்காங்க. இது வந்து என்ன ஆகும்னா, ஹீட் ஆயிடுச்சுன்னா பல்பு வெடிச்சு கீழ சிதறும். அதனால ஒவ்வொரு ஷாட் முடிஞ்ச பிறகும் லைட்ஸ் ஆஃப்ன்னு சொல்லணும். லைட்ஸ் ஆன்னு சொல்லணும். ஏன்னா லைட் ஆஃப்னா எல்லா செட்டு முழுக்க லைட் ஆயிரும், ஆஃப் ஆயிரும். அப்போ செட் லைட் ஒண்ணு இருக்கும். செட் லைட் போட்டுருவாங்க. அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் பண்ணதுக்கு பிறகு, திரும்ப லைட்ஸ் ஆன் அப்படின்னு சொன்னா எல்லா லைட்டும் ஆன் ஆகும். இப்ப சார் என்ன பண்ணாரு, ஒரு "சிலை நீங்க வாங்க" அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் போனேன். அவர் பக்கத்துல "இங்கேயே இருங்க" அப்படின்னாரு. நான் நின்னுட்டு இருந்தேன். நின்னுட்டு இருந்தோன்னே, இப்ப நான் கவனிக்கிறேன். இங்கேருந்து கவனிங்க. ஏன்னா, அந்த படம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் படம். முதல் படம். அப்ப சொல்றாரு, "நீங்க" அப்படியே என்னைய பார்த்தாரு. பார்த்துட்டு, "அந்த லைட்ஸ் ஆஃப், லைட்ஸ் ஆன் சொல்றாங்கல்ல, அடுத்து நீங்க தான் சொல்லணும்" அப்படின்னாரு. சொல்லும்போது எனக்கு என்னன்னா போச்சுடா, எனக்கு கூட்டத்துக்குள்ள நின்னு பேசுறது நமக்கு பெரிய தயக்கமாச்சே. எப்படி போய் நம்ம லைட்ஸ் ஆஃப்ன்னு சொல்லப் போறோம், லைட்ஸ் ஆன் சொல்லப் போறோம்னு. அவர் வந்து முதல்ல இருந்தே கவனிச்சிருக்காரு. என்னவுமே செய்ய மாட்டேங்கிறேன். வேலைய ஒழுங்கா செய்றேன். அந்த வேலைய தவிர வேற எதையுமே எக்ஸ்ட்ரா பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சுட்டு, ஆ ஷாட் முடிஞ்சுச்சு. லைட்ஸ் ஆஃப்னாங்க. லைட் ஆஃப் ஆயிருச்சு. லைட் ஆஃப் ஆனவுடனே நான் போச்சு என்ன நடக்க போதோன்னு தெரியலேன்னு அப்படி பக்கத்துல நிக்கிறேன். நிக்கும்போது என்ன சொல்றாரு, லைட் மேன் ஏதோ அப்படி கைய காட்டுறாரு. காமிச்சோனே அவங்க சிரிக்கிறாங்க. சிரிச்ச உடனே, "ரெடி போலாம். ஷாட் ரெடி போலாம்" அப்படின்னோனே, "செழியன் சார்" அப்படின்னாரு. என்ன எனக்கு புரியல. "சார் லைட்ஸ் ஆன் சொல்லுங்க போங்க" அப்படின்னாரு. சரி நான் போய் செட் நடுவுல போய் நில்லுங்க அப்படின்னேன். "சைலன்ஸ்" அப்படின்னு ஒரு சத்தம் குடுத்தாரு. செட்டே அமைதியாயிருச்சு. அமைதியானவுடனே நான் ஏதோ ஒரு எல்லாரும் நம்மள வேடிக்கை பார்ப்பாங்கல்ல, ஒருத்தன் ஒண்ணுமே செய்யாதவன் ஏதோ நடுவுல போய் நிக்கிறான்னா, செட்டுக்கு நடுவுல போய் நான் நிக்கிறேன். இன்னொன்னு ஹோல் டீம் ஒரு 200, 250 பேர் இருப்பாங்க. மெயின் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ஹீரோ, ஹீரோயின் அந்த படத்துல எல்லாருமே இருக்காங்க. இப்ப நான் போய் நின்னவுடனே சிலருக்கு அது சிரிப்பு வருது, சிலர் அமைதியா இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நான் நடுவுல போய் நிக்கிறேன் அப்படிங்கிறாரு. "லைட்ஸ் ஆன்" அப்படிங்கிறேன். கேட்கலையே. "லைட்ஸ் ஆன்" நான் அப்படி பார்க்குறேன். "லைட்ஸ் ஆன்" கொஞ்சம் குரல உயர்த்துறேன். "கேட்கல செழியன்" இன்னும் சத்தமா, இன்னும் சத்தம். ஒரு கட்டத்துல என் அடி வயித்துல "லைட்ஸ் ஆன்" அப்படின்னு கத்துறேன் பாருங்க. 200 லைட் அப்படியே பளிச்சுன்னு அப்படியே ஆன் ஆச்சு. அப்படியே புல்லரிச்சிருச்சு என் மேல பூரா. அந்த இருட்டுல வந்து அப்படி வெளிச்சம் வந்த உடனே, அந்த லைட்ஸ் ஆன்ங்கிறது வந்து ஒரு லைஃப்ல ஒரு லைட் ஆன் பண்ண மாரி தான் நான் உணர்ந்தேன். அந்த சம்பவங்கிறது எனக்கு இப்பவும் இப்ப சொல்லும்போது எனக்கு ஒரு மாரியா இருக்கு. அந்த உணர்வுங்கிறது ரொம்ப முக்கியமான என்னை பாதித்த சம்பவம் அப்படின்னா, அந்த சம்பவத்த நான் சொல்லுவேன். அதுக்கு பிறகு அவர் சார் என்ன சொன்னாரு, "சினிமால வந்து நீங்க கதை எழுதுறதோ, இல்ல கேமரா பண்றதோ, டைரக்ட் பண்றதோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆட்கள எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்கங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தரோட எப்படி இன்டராக்ட் பண்றீங்க, எப்படி ஒரு கமாண்ட் பண்றீங்க, எப்படி வேலை பார்க்க போறீங்கங்கிறது தான் முக்கியம்" அப்படின்னாரு. எனக்கு அந்த லைட்ஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு ஆன் ஆயிருச்சு. அதுக்கு பிறகு பிரச்சனையே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் அது என்னைய பாதிச்ச ரொம்ப முக்கியமான சம்பவமா நான் பார்க்குறேன்.